कामधेनवे नमतां कल्पतरवे जयीन्द्रगुरवे नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। இந்த கும்பகோண க்ஷேத்திரத்தில் 411 வருஷத்துக்கு பின்னாலே ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர்னு ராகவேந்திர சுவாமியுடைய பரமகுரு மகாராஜர் அவர் இங்கே இருந்து பல வருஷம் இந்த கும்பகோண க்ஷேத்திரத்தில் தான் இருந்தாங்க. அப்படி இருந்த இடத்துல ராகவேந்திரரு படித்தது இந்த இடத்துல தான். அவருடைய மூல பிருந்தாவனம் இங்கே தான் இருக்குது. 411 வருஷம் ஆச்சு. இந்த வாட்டி நடக்கிற ஆராதனை 411வது ஆராதனை. அவர் 64 கலையிலே அவருக்கு ஏகப்பட்டமான பாண்டித்யம் ஞானம் இருக்குது. 104 கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் இருக்கிற எல்லா மட்டத்தையோடைய ஒரு சம்பந்தம், அப்புறம் அவர் கூட சாஸ்திரார்த்த விசாரங்கள் எல்லாம் பண்ணி நம்ம வேத சாஸ்திர இதிகாசங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது, அதில் எதுவுமே தோஷம் இல்லை அன்னு சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏற்பட்டமான விஜயேந்திர தீர்த்தருடைய ஆராதனை இன்றைக்கி உத்தராராதனா நடந்திருக்கு. நேற்றுக்கு இந்த பூர்வாராதனா, அப்புறம் நேற்றுக்கு மத்தியாராதனா, காலையில் விசேஷ பஞ்சாமிர்தாபிஷேகம் நடந்தது. அன்னதானம் ஏகப்பட்டமான கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே ஜனங்களுக்கு அன்னதானம் நடந்திருக்கு. அப்புறம் வேத பாராயணம், வேத சதஸ்ஸு, இந்த குளத்தில் தெப்போத்சவம் நடந்தது. ராத்திரிக்கு உற்சவங்கள் எல்லாம் நடந்தது. மூலராமருடைய மகா பூஜை அபிஷேகம் எல்லாம் இங்கே நடந்தது. இன்றைக்கி உத்தராராதனா காலையில் நாங்கள் காவேரியில் தண்டஸ்தானம் பண்ணி எல்லா உலகத்துக்கு க்ஷேமமாகணும்னு பிரார்த்திருக்கோம். இந்த வாட்டி காவேரி ஆனந்தமாக ஓடின்ட்டுருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு டெம்பிள் ஸ்டேட்டுன்னு இருக்குது. இருந்தால் காவேரி எல்லாம் வேறே ஸ்டேட்டில் பிறந்து அப்படியே சுற்றி நம்ம தமிழ்நாடுக்கு வரும்போது கம்மி ஆகிட்டு உடனே கடலுக்கு போய் சேரும். அப்படி எந்த இடத்துலையும் காவேரி தண்ணி பார்க்கணுன்னா ரொம்ப குறைவாக இருந்தது. இந்த வாட்டி ஆனந்தமாக இந்த காவேரி ஓடின்ட்டுருக்கு. அது ஒரு சுப சூச்சனை. நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் க்ஷேமம் ஆகணும். இன்றைக்கி உத்தராராதனா விஜயேந்திரனுடைய உற்சவம் முக்கியமான தெருவில் எல்லாம் அங்கே போய் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணி தரிசனம் கொடுப்பாங்க. வசந்தோத்சவம் நடந்திருக்கு. அப்புறம் அவருடைய தன்கையினால் பண்ண பல விக்கிரகங்கள், நரசிம்மர், ஆஞ்சநேயர், ராமர், எல்லா விக்கிரகத்துக்கு இங்கே விசேஷ பஞ்சாமிர்தாபிஷேக பூஜை எல்லாம் நடந்தது. அப்புறம் இப்போ மூலராமருடைய பூஜை நடக்க போகிறது. ராகவேந்திர மடம், விஜயேந்திர மடம்ன்றது யாரொத்தர சொந்தம்னு இல்லை. நம்ம மடத்துக்கு எந்த விதமான ஜாதி மதங்கள் பேதம் இல்லாமல் எல்லாரும் வந்து சேவித்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனுகிரகம் வாங்கிட்டு பிரசாதம்ன்றது இங்கே நடக்கிறது. அப்படி ஏற்பட்டமான ஒரு மடம் நம்ம ராகவேந்திர மடம். நம்ம மட்டத்துக்கு ராகவேந்திர மட்டம்னு பேர் வர்றதுக்கு முன்னாலே வித்யா மட்டம் கும்பகோணம்னு பேர். நம்ம மட்டத்துடைய முதல் சுவாமியார் எல்லாம் ராயருக்கு முதல் எல்லாம் இங்கே தான் ஹெட் குவார்ட்டராக இருந்தாங்க. அதுக்காக இப்போவும் நம்ம மட்டத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது ஒரு சீல் போடுறோம், சின்ன சீல். அந்த சீலில் வித்யா மடம் கும்பகோணம்னு, கும்பகோணத்துடைய பேர் ராகவேந்திர மட்டத்துக்கு எப்போவும் விடாமல் இருக்குது. அப்படி ஏற்பட்டமான சம்பந்தம் நம்ம மட்டத்துக்கு கும்பகோணத்துக்கு. இங்கே இருக்கிற எல்லா தேவஸ்தானத்தில் நம்ம மட்டத்துக்கு தனியாக ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு கௌரவம் எல்லாம் இருக்குது. நாங்கேயும் அப்படியே எல்லாருடைய பாந்தவியம் வச்சுண்டு எல்லாரும் கலைஞ்சி இந்த பூஜை கைங்கரியம் உற்சவங்கள் டெவலப்மெண்ட் எல்லா மட்டத்திலேருந்து நடந்திருக்கு. நீங்கள் எல்லாம் மீடியா மூலமாகி, பிரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா மூலமாகி இங்கே நடக்கிற எல்லா காரியக்கிரமங்கள் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. அவள் உங்களுக்கு உங்கள் சொந்தத்துக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான அக்ஷேமம் ஆகணும்னு சுவாமி பாதத்தில் நாங்கள் வேண்டிக்கிறோம். அப்புறம் இந்த ராஜா பாடசாலைக்கும் நேற்று போய் கட்டமான கூட்டம் வந்துட்டுருக்கு. எல்லா அவளுக்கு வசதி, அப்புறம் சாப்பாடு, பிரசாத வியவஸ்தை, தரிசன வியவஸ்தை, அப்புறம் ஃபஸ்ட் எய்ட், ட்ரிங்கிங் வாட்டர், அப்புறம் சத்திரங்கள் எல்லாம் இன்னும் நிறைய கட்டின்னு இருக்கோம். க்யூ லைன் மெயின்டெனன்ஸ், அப்புறம் ஆம்புலன்ஸ், அப்புறம் வீல் சேர், இது இல்லாமல் அவளுக்கு இன்னும் தனியாகவே மியூசியம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம தர்மம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு
நிறைய ஏற்பாடெல்லாம் ஆகிருக்கு. இன்னும் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எல்லா க்ஷேமத்துக்கு பண்ணுறோம். உலகத்துக்கு, நம்ம தேசத்துக்கு, பக்தாளுக்கு என்னென்ன வேணுமோ, நம்ம மட்டத்து கைனால் என்னென்ன ஆகுமோ அதெல்லாமும் நான் பண்ணுறோம். ஆமாம் இருக்குது. இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் அவர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். அவர் என்னென்ன பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. மந்திராலயத்துக்கு வர்ற பக்தாள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பக்தாள் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய சுவாமியுடைய பிறந்து நாடு, பிறந்து இடம், தன்னுடைய சொந்த பந்துகள் தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன ஜனங்கள் யார் யார் வருவாரோ அவரெல்லாம் ராயருக்கு சொந்த பந்துகள் மாதிரி. அதனால் அவள் வந்து ராயருக்கு ரொம்ப பிரீதி. தமிழ்நாடு ஜனங்களுக்கு ஒரு பெரிய தமிழ்நாடுக்காகவே ஒரு சத்திரம் கட்டணும்னு இருக்குங்க. அது கட்டிட்டா தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வேணாலும் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அங்கே ரூமும் வாங்கலான்னு ஒரு ஏற்பாடு இருக்குது. அதுவும் பண்ணுறோம். தமிழ்நாடு பவனம்னு நல்ல எப்போதாவது என்ன தேவை இருந்தால் மட்டத்திலேருந்து சகாயம் இருக்குதுன்னு நாங்கள் எங்கேயோ சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பரிகாரம் ஆகணும்னு நாங்கள் சுவாமி பாதத்தில் சாந்தி பிரியமான தேசம். நம்ம உள்ளுக்குள்ளே சண்டையும் இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் ஒன்றா இதாக இருக்கணும். நாங்கள் பாரத மாதையுடைய பசங்கள் நாங்கள் எல்லாம். அதனால் சாந்தி என்றது, சௌஹார்தம்ன்றது ஏதோ ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு சண்டை வரக்கூடாது. எல்லாரும் அவாவா தர்மத்தில் இருந்து க்ஷேமமாக இருக்கணும், சாந்தியாக இருக்கணும். எல்லாம் கலைஞ்சி ஒரே அப்பா அம்மா பசங்கள் மாதிரி நாங்கள் எல்லாம் இருக்கணும். அதனால் உலகத்தில் சாந்தி, நம்ம தேசத்தில் முக்கியமாக சாந்தி, சமிருத்தி, மழை வரணும், எல்லா இந்த சஸ்யாபிவிருத்தி எல்லாம் ஆகணும். எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நம்ம தேசம் கட்டியாகி நின்னணும்னு நாங்கள் சுவாமி பிரார்த்திக்கிறோம். யாருமே எந்த விதமான மத வித்வேஷத்துக்கு கேட்டு அப்படி ப்ரோவோக்காகி யாரும் பண்ணக்கூடாது. எல்லாரும் சாந்தியாக இருந்து அவாவா மதத்தில் இருந்தால் தான் க்ஷேமம். ஒரு கன்வர்ஷனோ இல்லைன்னா இன்னும் ஏதோ சண்டை போடுறதோ அதில் எதுவுமே நம்ம வாங்க முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. சாந்தியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். பக்தர்களுக்கு மேம்பாட்டு